நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. எப்பவுமே வயலை சுற்றி நம்ம காவல் வருவோம்ல, அப்படி காவல் வந்துக்கிட்டு இருக்கப்போ அதிகமாக நான் பார்க்குறது இந்த சங்கு புஷ்பம் தாங்க. சங்கு புஷ்பம் வந்து தொழில்முறையாக வந்து அந்தளவுக்கு விற்பனை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர், அதுவும் முக்கியமாக அந்த சிவன் வழிபாடு பண்ணுறவங்க, அந்த கருப்பசாமி வழிபாடு பண்ணுறவங்க வந்து இந்த சங்கு புஷ்பம் அதிகமாக தேடுவாங்க. ஒரு சிலருக்கு அதிகமாக கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. இன்றைக்கி முக்கியமாக ரொம்ப இதில் நான் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வெள்ளை நிற சங்கு புஷ்பம் தாங்க. இது ரொம்ப ரேரு கிடைக்கிறது. எங்கள் ஏரியாவில், உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரியல, எங்கள் ஏரியாவில் இது கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரேரு. அதனால இது விலையும் கொஞ்சம் நல்லாவே போகும். ஏன்னா எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சங்கரங்கள் பகுதியை சேர்ந்தவங்க. எங்கள் சங்கரங்கள் பகுதியில் முக்கியமான பணப்பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த மலர்கள் சாகுபடி தாங்க. அந்த மலர்கள் சாகுபடியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மலர் சாகுபடி அப்படிங்கிறது இந்த சங்கு புஷ்பம் அப்படிங்கிறது தான். ஏன்னா மலர் சாகுபடி பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். அப்படின்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸில் உங்களுக்கு மலர் சாகுபடி பற்றி போட்டிருப்பேன். நாங்கள் ஆல்ரெடி பிச்சிப்பூ மற்றும் மல்லிகை போட்டிருக்கிறோம். பிச்சி வந்துக்கிட்டு இருக்குது, மல்லிகை இனிமேல் தான் வரும். அரளிப்பூ டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அரளியிலேருந்து வர வருமானத்தை வச்சு தான் அந்த வாரத்துக்கு வீட்டுக்கு தேவையான செலவினங்கள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி சங்கு புஷ்பம் தேவை அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட இந்தளவுக்கு சங்கு புஷ்பத்தோட விதைகள் நிறையாவே இருக்குது. இது வந்து களைச்செடி மாதிரி இந்தளவுக்கு கொத்த வளரத்தான் செய்யும். அதனால் இது அதிகமாக தொழில்முறையாக யாரும் வளர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி வயல் ஓரங்களில் வேலிகளில் தான் அதிகமாக வளர்ப்பாங்க. நீங்கள் அப்படி வளர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சேவல் பூ போட்டிருந்தேன் வயலில். கோழிக்கொண்டை பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சேவல் பூ போட்டிருந்தோம். அதை இங்கேருந்து தென்காசி மார்க்கெட்டுக்கு கொண்டு போவேன். தென்காசி மார்க்கெட்டு அப்படின்னு சங்கரவேல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போவேன். பெரும்பாலும் சங்கரவேல் மார்க்கெட்டை விட தென்காசி மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு போகும்போது என்கிட்ட அதிகமாக கேட்குறது என்னென்னா, சங்கு புஷ்பம் தம்பி எங்கேயும் கிடச்சிச்சின்னா கொண்டு வாங்க. அது இந்த பிரதேச நாட்களில் வந்து இந்த சங்கு புஷ்பம் விற்பனை வந்து படுஜோராக இருக்கும். ஒரு 10-20 பூ தான் இருக்கும். ஆனால் 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு ரேரான ஒரு பூவாக மாறிக்கிட்டே வருதுங்க சங்கு புஷ்பம். ஏன்னா இது வந்து களைச்செடி அப்படிங்கிறதுனால வயலில் இருந்தாலும், வயல் ஓரங்களில் இருந்தாலும் இதை மக்கள் வெட்டி வெளியே ஏற்றிடுவாங்க. அதனால இந்த சங்கு புஷ்பம் வந்து ரொம்ப ரேராகிடுச்சுங்க கிடைக்கிறது. அதனால தான் நீங்கள் ஒரு 20 பூ வச்சு கொடுத்தாலும் சரி, 10 பூ வச்சு கொடுத்தாலும், ஒரு பூவுக்கு 10 ரூபா ரேட்டு வச்சு கூட எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். எங்கள் ஏரியாவை பொறுத்த சங்கரவேல் பகுதியில் பெரும்பாலும் நாங்கள் இருக்கிற இந்த பாம்கோயில் சந்தை பகுதிகளில் பார்த்திங்கன்னா, முழுக்க முதல் பயிராக போடுறது வந்து இந்த மலர் சாகுபடி தாங்க. மலர் சாகுபடியில் அந்தளவுக்கு மக்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் பகுதியில். வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சங்கு புஷ்பம் விதைகள் இருக்குல்ல, விதைகளையும் எடுத்துக்கிற போகிறேன். அதுக்கப்புறம் பூக்களை பறித்து முடிஞ்சிச்சுன்னா, தென்காசி இப்போ அதிகமாக போகிறதில்ல. மேபி வண்டி இங்கே வரும், அவங்கள்ட்ட கேட்டு பார்த்துட்டு வண்டியில் இன்னும் கொடுத்து விட பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சங்கு புஷ்ப விதைகள் தேவைப்படுற நபர்கள் கீழே கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறதுக்கு எதுவும் வழி இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணிட்டுறேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.